இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று 21ஆம் ஞாயிறு நம்பிக்கை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வாசகங்கள் நம்மை ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றது. சில கேள்விகள்: எதை நம்புவது? யாரை நம்புவது? என்னை பிறர் நம்ப நான் நம்பிக்கை உரியவனாக இருக்கின்றேனா? காரணம், நம்பிக்கை என்பது வாழ்வின் அடிப்படை அம்சம். கணவன் மனைவியிடையே நம்பிக்கை வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடையே நம்பிக்கை வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களிடையே நம்பிக்கை வேண்டும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களிடையே நம்பிக்கை வேண்டும். ஆக இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உறவு நீடிக்கும், அந்த உறவினால் வளர்ச்சி ஏற்படும். ஆக உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நம்பிக்கை என்பது வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆனால் நம்பும் விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இயேசு இறந்து உயிர்த்த பின்பு சீடர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு அறையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு தோன்றுகின்றார். அந்த நேரத்தில் திருத்தூதர் தோமா அவர்களிடையே இல்லை. ஆனால் தோமா வந்த பொழுது மற்ற சீடர்களிடம் கூறுகிறார்கள், இயேசுவை நாங்கள் கண்டோம். அதற்கு தோமா என்ன சொல்லுகின்றார்? நான் அவருடைய விழாவில் கைகளை இட்டால் ஒழிய நான் அவர் உயிர்த்தெழுந்ததை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு சந்தேகமாக இருந்தாலும், ஆனால் அந்த சந்தேகம் இன்று நம் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. காரணம், இயேசு இரண்டாவது முறை தோன்றுகின்றார். தோன்றி அப்பொழுது தோமா அங்கே இருக்கின்றார். இப்பொழுது சொல்லுகின்றார், தோமா, உன்னுடைய விரலை என்னுடைய விழாவிலும் ஆணிகளால் அறையப்பட்ட இடங்களில் இட்டுப்பார், அதன் பிறகாவது நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என் ஆண்டவரே, என் தேவனே. அப்பொழுது இயேசு கூறுகின்றார், என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். ஆக நம்புவதற்கு சாட்சியம் தேவைப்படுகிறதா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். காரணம், நம்பிக்கை என்பது நான் ஒருவர் மீது ஏற்படுத்துவது. இதற்கு அந்த மனிதர் தன் வாழ்வையோ செயலையோ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. எனக்கு ஒருவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையை நான் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த மனிதருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை. நம்பிக்கை என்பது அடிப்படையான ஒரு பண்பு. நான் அந்த நபரை நம்புகின்றேன் என்பது. ஆக உறவுகளின் நங்கூரமாக நம்பிக்கை இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், நம்பிக்கை சிதறல்கள் ஏற்படுகிறது. அதாவது இயேசுவின் சீடர்கள் இன்று தொடக்கத்தில் 72 நபர்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்பது கடைசியாக வருகின்ற செய்தி. ஆனால் தொடக்கத்திலே பார்க்கின்ற போது 72 சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 72 சீடர்களும் இயேசுவோடு இருக்கின்றார்கள். இயேசு செய்த புதுமைகளை பார்க்கின்றார்கள். மலைப்பொழிவு நேரத்திலே அவருடைய வார்த்தைகளை கவனிக்கின்றார்கள். அவர் குணப்படுத்தியதை பார்க்கின்றார்கள். இவ்வாறு பலவிதமான அனுபவங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இயேசு எப்பொழுது என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பீர்களோ அப்பொழுது நிலைவாழ்வு கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றாரோ, அந்த நேரத்தில் தான் இவர்கள் அனைவரும் இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகின்றார்கள். காரணம் என்ன என்றால், இயேசுவை அவர்கள் ஒரு மனிதராக ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மெசியாவாக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவருடைய வார்த்தையில் அவர்கள் நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். ஆனால் இயேசு கூறிய அந்த வார்த்தை என்பது ஒரு அடையாளம். உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது அடையாளம். ஆனால் அதை எங்கு இயேசு நிறைவேற்றுகிறார் என்றால், இறுதி இராவணவின் பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு அதை சீடர்களுக்கு கொடுத்து கூறுகின்றார், இது என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள். அதன் பின்பு திராட்சை ரசத்தை எடுத்த இந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சொல்லுகின்றார், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். இதில் நம்பிக்கை கொண்டோர் இயேசுவோடு இருந்தனர். இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றனர். ஆக இயேசுவோடு இருந்தவர்கள் பலர் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றனர் என்பதுதான்
அந்த நிகழ்வில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் உண்மையிலேயே இயேசு அவர்கள் பின்னால் சென்று இல்லை இல்லை நான் சொன்ன தவறு, ஆகவே என் பின்னே வாருங்கள் என்று சொன்னாரா? இல்லை. மாறாக அவர் வருத்தப்பட்டார். அதே நேரத்தில் சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு வரைக்கும். காரணம் என்ன? பலர் கத்தோலிக்க மதத்திலிருந்து நற்கருணை பெற்றிருப்பார்கள். அதன் பின்பு அவநம்பிக்கை ஏற்பட்டு வேறு பல இடங்களுக்கு அவர்கள் சென்று இன்று தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கூறிய அந்த வார்த்தை, என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் நிலைவாழ்வு பெற மாட்டீர்கள் என்ற வார்த்தையை இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள் பலர். அந்த 72 சீடர்களை போன்றவர்கள், இன்னொரு குழுவினர் 12 அப்போஸ்தலர்கள் போன்றவர்கள். ஆக நான் எந்த நிலையை எடுக்கின்றேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அவர்கள் சென்ற உடனே பேதுருவை பார்த்து கேட்கின்றார், மற்ற சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் செல்லவில்லையா? என்ற நம்பிக்கை இருந்தால் இல்லையா போ அப்படிங்கிறது தான். நீங்களும் செல்லவில்லையா? அவர் பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் எங்கே செல்வோம்? ஆக வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் எங்கே செல்வோம் என்ற வார்த்தை பேதுரு மற்ற சீடர்கள் அவர்களுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். ஆக நம்பிக்கை என்பது அடிப்படை தேவை. அது நமக்கும் கடவுளுக்கும் இடையே. அதுபோன்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம், நமக்கும் திருச்சபைக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு நம்பிக்கை. அதுபோன்று கணவன் மனைவி இடையே உள்ள உறவில் ஏற்படுகின்ற நம்பிக்கை என்பதை வெளிப்படுத்துகின்றார்கள். அது கணவன் மனைவி மீது அன்பு உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். மனைவி கணவனை மதிக்கக்கூடியவர்களாக, மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும், ஈருடல் ஓருடல் ஆனது என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அதாவது ஈருடல் ஓருடல். அது மட்டுமல்ல, திருமணம் ஆன பின்பு கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்ற ஒரு வார்த்தையும் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே கணவன் மனைவி உறவு என்பது இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இயேசுவுக்குமான ஒரு ஆழமான உறவு, கணவன் மனைவி உறவு. ஆக இந்த உறவும் அந்த உறவும், 2 உறவுகளும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான். ஏனென்றால் மக்கள் இல்லை என்றால் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லை என்றால் கடவுளுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவும் இல்லை. ஆகவே நம்புவோம். நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு பிறர் மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு என் கணவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு என் மனைவி மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு என் குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது என்னுடைய நம்பிக்கை தவறான பாதையை நோக்கி செல்லுகின்றதா? சிந்தித்தவர்களாக வரம் வேண்டி இறைவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.